வெல்கம் டு Aamina சமையல். நம்ம சேனலில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு பக்கோடா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோதுமை மாவு போண்டா பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 4 பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை. மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தலை, நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்தும் போது இந்த வெங்காயத்தில் இருக்கிற நீரில் வருது பாருங்கள். கையில் நல்லா உதிர்த்து விட்டுருங்க பாருங்கள். இப்போ இது கூட நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு கூட 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. இது கூட ஒரு 3 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான். கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது கூட 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வேணால் லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கோதுமை பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ 1 பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம், வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வேகும். பாருங்கள் திருப்பி போட்டதில் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எடுத்துக்கலாம். மீதமாக இருக்கிறது இதேமாரி போட்டு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு வச்சா 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கோதுமை மாவு பார்க்கலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இல்லை நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Aamina சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.